வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஇ ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும், எலிஜிபிலிட்டி என்ன, இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்ன, சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எவ்வளோ ஃபீஸ் வரும், என்ன மாதிரி ஜாப் பொசிஷனுக்கு போகலாம், எவ்வளோ சேலரி கிடைக்கும், டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்ன, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் இன் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ் வருங்க. பர் இயர் 2 செமஸ்டர் வரும். டோட்டலாக 4 இயர்ஸ்க்கு 8 செமஸ்டர் வருங்க. இது ஒரு அண்டர் கிராஜுவேட் கோர்ஸுங்க. இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் மஸ்ட் 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணுங்க. ரெகனைஸ்டு போர்டில் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் மெயின் சப்ஜெக்டாக படிச்சிருக்கணுங்க. அதில் 50% மார்க் எடுத்துருக்கணுங்க. இதுதாங்க இந்த கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி. கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஸ்கோப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதை டீல் பண்ணுதுன்னா, இப்போது ஒரு வெஹிக்கிள் சரி பண்ணுறதுக்கான ப்ரொடக்ஷனு, அதில் டிசைனிங்கு, மேனுஃபேக்சரிங்கு, மெக்கானிக்கல் மெக்கானிசம், அதே மாதிரி ஆட்டோமொபைல்ஸோட ஆப்ரேஷன், இது எல்லாமே இது கோர்ஸ் டீல் பண்ணுதுங்க. இதுவுமே ஒரு பார்ட் ஆஃப் இன்ஜினியரிங் தான் சொல்கிறாங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நிறைய நாலேஜை டெக்னிக்கல் ஏரியாஸான இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமொபைல் பற்றியெல்லாம் ஈஸியாக ஸ்கில்ஸ் ரெக்கவர் பண்ணுறதுக்கு இருக்குங்க. அதே மாதிரி இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன தேவைப்படும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா, அவங்க டிஃப்ரெண்ட்டான இம்பார்ட்டன்ட் ஸ்டாட்டிஸ்ட் வெஹிக்கிள் பற்றி எல்லாமே லேர்ன் பண்ணுவாங்க. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு 1ல் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இங்கிலீஷ் 1, மேத்தமெட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ், இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 1, இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் ப்ரோக்ராமிங். நெக்ஸ்ட்டு செமஸ்டர் 2ல் டெக்னிக்கல் இங்கிலீஷ் 2, மேத்தமெட்டிக்ஸ் 2, இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் 2, இன்ஜினியரிங் கெமிஸ்ட்ரி 2, பேசிக் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 3ல் டிரான்ஸ்ஃபார்ம் அண்ட் பர்டியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்ஜினியரிங் தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி, ஆட்டோமேட்டிக் இன்ஜின்ஸ், மிஷின் ஆஃப் மெஷின்ஸ், ப்ரொடக்ஷன் ஆஃப் டெக்னாலஜி. அடுத்து பார்த்தீங்கன்னா செமஸ்டர் 4ல் ஸ்டாட்டிஸ்டிக் அண்ட் நியூமரிக்கல் மெத்தட்ஸ், அப்ளைடு தெர்மோடைனமிக்ஸ் அண்ட் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர், இன்ஜினியரிங் மெட்டீரியல் அண்ட் மெட்ரோலஜி, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸ், ஆட்டோமேட்டிவ் சேசிஸ். 5ல் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்டல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், டிசைன் ஆஃப் மெஷின்ஸ் எலமெண்ட்ஸ், ஆட்டோமேட்டிவ் டிரான்ஸ்மிஷன், ஆட்டோமேட்டிவ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிவ் ஃபியூல் அண்ட் லெப்ரிகன்ஸ், வெஹிக்கிள் டிசைன் அண்ட் டேட்டா கேரக்டரிஸ்டிக்ஸ். செமஸ்டர் 6ல் பிரின்சிபல் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேட்டிவ் இன்ஜின்ஸ் அண்ட் கம்பானன்ட் டிசைன், ஆட்டோமேட்டிவ் சேசிஸ் கம்பானன்ட் டிசைன். 2 and 3ல் கம்போசிட் மெட்டீரியல், ஃபைனிட் எலமெண்ட்ஸ் அனலைசிஸ். செமஸ்டர் 7ல் இன்ஜின் அண்ட் வெஹிக்கிள் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், வெஹிக்கிள் டைனாமிக்ஸ், வெஹிக்கிள் மெயின்டெனன்ஸ், ஆட்டோமேட்டிவ் பொல்யூஷன் அண்ட் கண்ட்ரோல், ரோபோட்டிக்ஸ், ஆட்டோமேட்டிவ் ஏரோடைனாமிக்ஸ். செமஸ்டர் 8ல் வெஹிக்கிள் பாடி இன்ஜினியரிங், மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், ஆட்டோமேட்டிவ் சேஃப்டி. படிக்கிறதுக்கான ஆவரேஜ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 4 lakh வரைக்கும் வருங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் ஃபீஸ் தாங்க. நம்ம போகிற காலேஜஸ் இன்ஸ்டியூஷன் பொறுத்து ஃபீஸில் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகுங்க. இது இன்க்ரீஸும் ஆகலாம், டிக்ரீஸும் ஆகலாங்க. இந்த கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஜாப் பொசிஷனுக்கு போவோம்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் ஆகலாம், ஆட்டோமொபைல் டிசைனர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், ஆட்டோமேட்டிவ் இன்ஜினியர், வெஹிக்கிள் அண்ட் கார் டிசைனர், இந்த மாதிரியான நிறைய ஜாப் பொசிஷனுக்கு போகலாங்க. ஆவரேஜாக எவ்வளோ சேலரி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 lakhsலேருந்து 12 lakh வரைக்கும் பெர் annum கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இதுவுமே ஒரு அப்ராக்சிமேட் சேலரி தாங்க. நம்ம போகிற ஜாப் பொசிஷனை பொறுத்து தான் சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. டாப் ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ், மகேந்திரா, ஃபோர்ட், ஹோண்டா, அசோக் லைலாண்ட், ரெனால்டு, நிஷான், ஜெனரல் மோட்டார்ஸ், ஹூண்டாய், பஜாஜ், ஹீரோன், நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் வேறு ஏதாவது வேணும்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்குங்க. அதை ஃபில் பண்ணி அனுப்புனாலே போதும். உங்களுக்கான டவுட்ஸ் எல்லாம் நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. அது மட்டும் இல்லாமல் டிஸ்பிளேலையும் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதில் கான்டாக்ட் பண்ணி கேட்டாலும் உங்களுக்கான டவுட்ஸ் நாங்களே கிளியர் பண்ணுவோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.